சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் எப்படி உங்களை சோதிக்கும், அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வத்திற்காக புதிதாக நீங்கள் எந்த வழிபாடு செய்ய ஆரம்பித்தாலும் சரி, குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றுறதா இருக்கட்டும், பௌர்ணமி பூஜைகள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் காசு முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், குலதெய்வத்தை நீங்கள் நினைச்சு வழிபாடு செய்யும்போது நம்ம குழந்தைங்க புதுசாக நம்ம வழிபாடை செய்கிறாளே, அதனால நம்ம ஏதாவது சோதனை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சண்டைகள் வர்றது, இல்லை ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் வர்றது உங்களுக்கே தோணும். என்னடா அது, இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் நல்லா இல்லை, நம்ம அதனால் அந்த விளக்கு ஏற்றுறதை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் விளக்கு தொடர்ந்து ஏற்றும் போது குலதெய்வம் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா குலதெய்வம் சின்ன சோதனை கொடுக்கும்போது அதையே ஐயோ அப்படின்னு நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த சோதனையும் நம்ம தாண்டி நம்ம தெய்வத்தை நினைக்கும் போது அந்த தெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு நினைத்த காரியத்தின் வெற்றியும் கட்டாயம் கிடைக்கும். இது போன்ற நல்ல நல்ல குலதெய்வ பதிவிற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.